அனைவருக்கும் வணக்கம். இன்று நாள் 2 கணேஷ் பாபா இன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் கார்டு வந்திருக்கு. ஸோ லவ் அன்பு. அவர் கையில் எவ்வளோ அழகா மோதகம் வச்சிருக்காரு. அதே போல தான் அந்த மோதகம் போல இனிமையானது தான் அன்பு. ஸோ இந்த அன்பை நீங்கள் அனைவரிடமும் பகிர்ந்துக்கங்க. பகிர்ந்துக்கிறதின் மூலமாக இந்த அன்புங்கிறது பல மடங்கு உங்களிடம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. அதே போல் அவர் அருகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மயில், அழகு, அறிவு, கருணை பொருந்திய கண்களோடு அது எனக்கு காட்சியளிக்குது. ஸோ உங்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நெருக்கமான உறவுகள் இடமிருந்து ஒரு அமைதி, ஒரு நல்ல புரிதல், இல்லை மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே போல் இந்த அன்பு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இல்லையா, இது அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தெய்வீக தன்மையோட அன்பு. சரியா? இப்போ தேவைக்காக ஒரு அன்பு வருது, எஸ். அதே போல் உணர்ச்சி வசத்தால் ஒரு அன்பு வருதுன்னா அவர் அந்த அன்பை குறிப்பிடவே இல்லை. தெய்வீக தன்மையுடைய அன்பு காதலை தான் அவர் குறிப்பிடுறாரு. ஸோ அதே போல் உங்களோட அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எங்கேயுமே உங்களை பலகீனப்படுத்தக்கூடாது. அன்புங்கிறது நம்ம யார் மேலே வச்சாலும் அது ஒரு பலம் பொருந்தியதாக இருந்தால் நமக்கு நல்லது. ஸோ இதோண்டி நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் பாருங்கள். ஓகே, நன்றி.